பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் 6:2-3 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சிலர் தாய் தகப்பனை மதிக்கிறதே இல்லை. சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு பயம், அதுக்கு பயந்து கீழ்ப்படிவாங்க, மதிப்பாங்க. இந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள் கூட அப்பா அம்மா இருக்கு, உனக்கு என்னம்மா தெரியும், உனக்கு என்ன, அப்பாவுக்கு என்ன தெரியும், அவர்கள் அந்த காலம் அசட்டையாய் பேசுவார். அப்படி பேசக்கூடாது. உனக்கு தகப்பன், உனக்கு தாயாய் ஆண்டவர் தந்திருக்கிறவர். அவங்க இல்லாமல் நீ வரலை. அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய பக்தி, அவங்க ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அதனால்தான் ஒன்று ஆண்டவர் இந்த குடும்பத்தில் பிள்ளையாய் தந்திருக்கிறார். தாய் தகப்பனை நீ கனம் பண்ணணும். அவங்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. அவங்க ஒன்று சொன்ன அப்படியாமா நீ கேட்டுக்கொள்ளணும். உனக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, நீ அதுபடி செய்கிறாயோ செய்யலையோ, முதலாவது அவர் சொல்றதை கேட்டுக்கொள்ள பழகணும். உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாத, வாய் மூடு. அது தாயுடைய உள்ளத்தை காயப்படுத்தும். அப்பாவுக்கு என்ன தெரியும், அவருக்கு இதான் தெரியும், அவளை பேசாதுன்னு அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தும். அதனால உங்களுடைய தாய் தகப்பன் ஒருவேளை படிப்பறிவில்லாதவங்களா இருக்கலாம். உங்க அளவுக்கு அவங்களுக்கு அறிவு ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தாய் தகப்பனாய் தேவன் தந்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க. அப்ப அவங்கள நீங்க கனப்படுத்தணும். அப்பதான் நன்மை உண்டாயிருக்குமா, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்குமா, உன் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்குமா. நிறைய பேர் பாருங்களேன், விபத்துல அதில் அகப்பட்டு பாதிக்கப்படுற காரணம் என்ன? பைக்கில் போகாதடா, வேகமா போகாதடா, தாய் தகப்பனுக்கு செவி கொடுக்கறதில்லை, இந்த வார்த்தைக்கு கவனம் கொடுக்கறதில்லை. அதனால வாழ்நாளெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமான பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் அவங்க பேசுறாங்க. அதனால அவங்களுடைய அன்புக்கு நீங்க மரியாதை கொடுங்க. அவங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுங்க. உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணுகிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அவங்களை மதித்து மரியாதை கொடுத்து உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற இருதயத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்பவும் உங்களுடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறோம். யார் அப்படி ஒப்பு கொடுக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நன்மை உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கட்டும். இவங்களை ஆசீர்வதித்த மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.